உண்மையிலே சொல்லணும்னா இப்போ அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே இத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார். அங்க போய் ஒரு 10 நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைவர செய்வதற்கான ஒரு மைய புள்ளியாக இருந்தது. 10 நிமிடம் மட்டுமே பார்த்ததாக இந்த திராவிட கும்பல்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதைத்தான் காளியம்மாள் அவர்கள் சொல்ல வந்ததாக மேடையை விட்டு இறங்கணும்னு அப்ப நான் கேட்டேன். 10 நிமிடம் நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொன்னபோது இல்ல 10 நிமிடமாக அவங்க சொல்றாங்கன்னு சொல்றாங்க. தப்பா அந்த இதுல நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. உங்க தலைவர் காளியம்மாள் வந்து தப்பா பேசி அது வார்த்தை வந்து தவறா வந்துருச்சுன்னு சொன்னா மறுப்பு அடிச்சு பிடிச்சு கொடுக்க வேண்டியது யார்? காளியம்மாள்ட்ட இருந்து வரணும். அங்க இருந்து அது வரல. அவர் பிரபாகரன் கூட பேசின அப்படிங்கறத வச்சு அவர் இவ்வளவு நாளா அவருடைய ஒட்டுமொத்த வருமானத்தின் ஆதாரமே அதுதான். அதனாலதான் இவங்க பயப்படுறாங்க. அதர்வைஸ் 3-4 மாசமா அவங்கள மதிக்கல, அவருக்கான குறைந்தபட்ச மரியாதை கொடுக்கல. எந்த கட்சி நிகழ்ச்சியிலே ஒரு மேடையத்துல ஒரு மாதிரி தீண்டாமை கடைபிடிச்சு வந்த உடனே நீ அடி வாங்கன்னு அவங்க உட்கார்ந்துருக்காங்க. வெறும் பேச்சாலேயே இவ்வளவு பெரிய பலனை அனுபவிச்சிடறாரு. அதனால அந்த இன்னொரு பேச்சாளர் வந்து நம்மளை காலி ஆமா இன்னொரு பேச்சாளரால தான் இந்த இடத்துல விட்டு என்ன நகர்த்த முடியும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. லண்டன் அரண்மனைக்கா போறாங்க, பிரிட்டன் மகாராணி கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்களா? ஒரு போர் சூழல்ல போய் நான் சோறு தின்னுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றது அசிங்கம். ஓட்டப்பானையில இருந்து தண்ணி கொட்டுற மாதிரி கட்சியில இருந்து ஆளுங்க போயிட்டே இருக்காங்க. இப்பவே கலெக்ஷன்ல பாதி ஷேர் காலியா கிடக்குன்னு பிரச்சனை வருது. இவ்வளவு நெருக்கடியில வந்து உட்கார்ந்துட்டு நான் தான் சூப்பர் ஸ்டார், இதுக்கு ஸ்பேரிங் போட இன்னொருத்தர் வானதி சீனிவாசன், அதெல்லாம் கிடையாது, மோடி தான் சூப்பர் ஸ்டார். இவர் நத்தம் சிவசங்கரன் எப்படி பேசியிருக்காருன்னு கேளுங்க. 1.5 நிமிஷத்து ஆடியோ 4 வாட்டி அவங்க அம்மாவை சொல்றாரு. ஒரு நாட்டுல ஒரு ராணுவத்தை நடத்துற அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லா மேனேஜ்மெண்ட் திறன் இருக்கிற ஒருத்தர் இந்த ஆளை நம்பினாருன்னு சொல்றது இருக்குல்ல, இதுதான் பிரபாகரனுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதி, அவமானம். இந்த ஈழம்ங்கிறத வச்சுட்டு தன்னுடைய சொத்தை பன்மடங்கு பெருக்கினது யாருன்னு கணக்கு போட்டா எவன் துரோகின்னு தெரிஞ்சிருமா? பிரபாகரனுடைய வாரிசுகள் எல்லாம் களத்துல இருந்தாங்க. உங்க வாரிசுகளை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? யாரோ ஊரா விட்டு பிள்ளைய 10வது படிக்கிற பிள்ளைய விட்டு கட்சி மீட்டிங்ல பேச விடுறீங்க. உங்க பையனை பத்தி கேட்டா இல்ல அவன் படிக்க வேண்டிய நேரம் இது. அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலு. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனை சீமான் 10 நிமிடம் தான் சந்தித்தார் என்று சமீபத்தில் மாவீரர் நாள் கூட்டத்தில் காளியம்மாள் உடைத்து பேசியிருந்தார். அதற்கு சீமான் மறுப்பு சொன்ன நிலையில் அந்த மறுப்பு எடுபடவில்லை. அதற்கு தற்போது சாட்டை துரைமுருகன் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்துள்ளார். இந்த விளக்கம் தொடர்பாக நம்மிடையே விவாதிப்பதற்கு அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். சாட்டை துரைமுருகன் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் காளியம்மா இந்த 10 நிமிஷம் மேட்டர் பற்றி அவர் பதிலளிக்கிற விதமாக பேசியிருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த திராவிட கும்பல்கள் 10 நிமிஷம்தான் பிரபாகரனை சீமான் சந்தித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல வந்தது தப்பாக வந்து டங்கு ஸ்லிப்பாயிருச்சு அப்படின்ற மாதிரி, அது தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு காளியம்மாள் மேடையை விட்டு கீழே இறங்கி சாட்டை துரைமுருகனிடம் சொன்னதாக சாட்டை துரைமுருகன் பேசியிருக்கிறாரு. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தலைவர் காளியம்மாள் வந்து தப்பாக பேசி அது வார்த்தை வந்து தவறாக வந்துருச்சுன்னு சொன்னால் மறுப்பு அடிச்சு பிடிச்சி கொடுக்க வேண்டியது யார்? காளியம்மாள்கிட்டேருந்து வரணும். அங்கேருந்து அது வரல. சீமானே அதுக்கு பதிலை வந்து பூசி மூழ்கி தான் சொல்கிறாரு. இப்போ பிரச்சனை 10 நிமிஷம் இல்லை எவ்வளவோ அது அந்த இது இருக்கட்டும், அதன் பிறகு. ஆனால் இதை ஒரு வலியுறுத்துறது இருக்குல்ல, இந்த மூலதனம் இதுதான் அவரோட மூலதனம்ங்கிறது இருக்கு இல்லையா, அதனால தான் இவங்க இவ்வளோ பயப்படுறாங்க. இந்த ஆமைக்கறி கதைகள். ஆமாம், சிம்பிளாக அவர் பிரபாகரன் கூட பேசின அப்படிங்கிறத வச்சு அவர் இவ்வளவு நாளாக அவருடைய ஒட்டுமொத்த வருமானத்தின் ஆதாரமே அதுதான். அதனால தான் இவங்க பயப்படுறாங்க. அதர்வைஸ் மற்ற யாரும் பிரபாகரனுடனான தங்களது சந்திப்பை இவர் மட்டும் போல ஏகப்பட்ட பேர் போயிருக்காங்க. வெறுமனே 2007 போர் நடக்காத காலத்தில் பலரை கூப்பிட்டு ஓவியர் மருது போயிருக்காரு, ஜான் மகேந்திரன் போயிருக்காரு. இந்த மாதிரி இன்னும் பல பேரை கூப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. படம் எடுக்க எல்லாரும் படம் எடுக்க நந்தகுமார் நந்து கெட்டவன் டைரக்டர் அவர் போயிருக்காரு. இது மாதிரி நிறைய பேர் நினைவு கூர்றது இதுதான். ஆமா, முன்னாடி வந்து இவர் போயிருக்காரு, குளத்தூர் மணி போயிருக்காரு, கூராமகிருஷ்ணன் போயிருக்காரு, வைகோ போயிருக்காரு, வன்னியரசு. ஆமா, அது போனவங்க சொல்றது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்ட என்ன லண்டன் அரண்மனைக்கா போறாங்க, பிரிட்டன் மகாராணி கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்களா? ஒரு போர் சூழல்ல போய் நான் சோறு தின்னுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றது அசிங்கம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது மட்டும்தான் அவரால் வெளியில சொல்ல முடியும். அப்ப அதையும் மறைச்சிட்டு போயிருக்கலாம்ல. சிக்கல் என்னவென்றால் இவர்களுடைய மூலதனம் இது. இந்த மூலதனத்தை அதை காளியம்மாளால் மறுக்க முடியலைங்கிறது ஒன்று. அதுக்கு இவங்க பதறி அடிச்சுக்கிட்டு அப்படிலாம் கிடையாது, அண்ணன் கூட நான் அவ்வளோ பேசினேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு நபரை ஒரு 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 அமைப்பின் தலைவர், அவ்வளோ பெரிய இராணுவ கட்டமைப்பு வச்சிருந்த ஒரு தலைவர் வந்து கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு இவர்கிட்ட வந்து கையளிக்கிறாங்கங்கிற அந்த ஆர்கியூமெண்ட் இருக்கு இல்லையா, அது அடிப்படையில்
ஒரு தலைவருக்கான தலைவராக எமர்ஜாகியே இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒருத்தர் கையில் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அடிப்படையில் ஒரு பெரிய கூட்டத்தை, ஒரு பெரிய தமிழ் ஒரு மாநிலம் முழுக்க நடக்கிற ஒரு போராட்டத்தை இவர் முன்னெடுத்துட்டு போவாருங்கிறதுக்கான நம்பிக்கை எது? அது பேஸ்லெஸ். அந்த ஆர்குமெண்ட்டே பேஸ்லெஸ். ஆனால் இவங்க பயப்படுறதோட அதுக்கு முன்னாடி அவர் என்ன திமுக கம்யூனிஸ்ட் மேடையில் மேடை பேச்சாளர், அவ்வளோதான். இதில் நடந்திருக்கலாம் தொடர். அந்த ஒரு ஆடியோ ஒன்று போடுறாங்க இல்லையா, அண்ணன் தான் இனிமேல் முன்னெடுக்கணுன்றது. அது வழக்கமாக எல்லாரும் சொல்றது. இப்போ கடற்படை தளபதி பேசினதா ஒரு அசாத்திய நெருக்கடியில் அவங்க மாட்டும் போது சொல்லலாம். எல்லாருக்கும் வந்து பார்க்குற எல்லார்ட்டையும் இதை சொல்லுவாங்க. அது நம்மளே வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு குழந்தைகிட்ட கூட தான் அப்பா சிக்கா இருக்காரு, ஒருத்தர் சாவடுக்காருன்னா பேரம்பேத்திட்டு கூட சொல்லுவார் ஒருத்தர், நீ தான்ப்பா அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும், அதை நம்பிட்டு நாம தான் அப்படின்னு நினைச்சக்கூடாது. அவர் இப்படி நம்புறவருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் தான் அரசியல் சூப்பர் ஸ்டார்னு இவரே அவரை கிளைம் பண்ணிக்கிறது. இங்கே பிச்சுட்டு ஓட்டப்பானையிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி கட்சியிலேருந்து ஆளுங்க போயிட்டே இருக்கிறாங்க. இப்போவே கலெக்ஷனில் பாதி ஷேர் காலியாக கிடக்குன்னு பிரச்சனை வருது. இவ்வளவு நெருக்கடியில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் தான் சூப்பர் ஸ்டார்னு இதுக்கு ஸ்பேரிங் போட இன்னொருத்தர் வானதி சீனிவாசன். அதெல்லாம் கிடையாது. சீமானுக்கு ரைட் காம்படிட்டர் அங்கே அந்த பக்கம் இருக்கிறாங்க. இல்லை மோடி தான் சூப்பர் ஸ்டாரு, நீ என்ன இந்த இதுக்கு தன்னை வந்து சூப்பர் ஸ்டார்னு ஒரு கிளைம் பண்ணிக்கிறது. இது எல்லாமே என்னன்னு சொன்னால் தன்னை பற்றி ஒரு மிகை மதிப்பீட்டில் அவர் இருக்கார். இது நடந்திருக்கலாம் ஒரு நேரத்தில். அன்னைக்கு பல தமிழ் தேசிய தலைவர்கள் சீமானுடைய பேக்ரவுண்டு தெரிஞ்சாலும் என்ன அவங்க விலகினதுக்கு ரீசன் என்னென்னா, யாரோ ஒரு நபருக்கு கூட்டம் வருது, நம்ம ஏதோ ஒரு கணக்கில் வந்து சீழத்துக்கு எதிராக நமக்குள்ளே அடிச்சுக்கூடாது, கூட்டம் வருதுன்னா அவர் அந்த மாதிரி ஒரு எமர்ஜ் ஆகிறாருன்னா விட்டுடலாம். நமக்கு தேவை வந்து இந்த பிரச்சனை செய்தியாக வரணும். இல்லை இவங்களே அப்படி ஒரு கன்வின்ஸ் ஆகி தானே இருந்தாங்க, கலைஞர் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற திராவிட இயக்கத்துக்காரங்களே அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தாங்க. ஆமாம், அந்த ஒரு பெரிய துரோகத்தில் இதில் இவருடைய இந்த ஈழ ஆதரவு நிலைப்பாட்டில் எவ்வளவு பச்சை இயக்கத்தினம் இருக்குங்கிறதுக்கு நாம் உட்காந்தோன்னா 10 எபிசோடு எடுக்கலாம். ஜெயலலிதா குறித்து ஈழத்தின் முதல் எதிரி ஜெயலலிதா பேசுனதே கிடையாது. இந்த ஏதிலிகளாக வந்து நிற்கிறாங்க, சேட்டுங்க வடநாட்டு பீகாரி குஜராத்தி எல்லாம் இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கிறான், ஆனால் இவங்களுக்கு எங்களுடைய ஈழ அகதிகளுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஈழ அகதி முகாம்களை சிறையை விட மோசமாக நடத்துனது ஜெயலலிதா. ஒரு முறை பேசிப்பாரா? ஒரு முறை கூட பேசுனது கிடையாது. மாறா திமுக அரசில் தான் அது குறைந்தபட்ச வசதிகள் அங்கே போய் சேர்ந்துச்சு. ஈழத்தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு கலைஞர். ஆமாம், அந்த ஒதுக்கீட்டில் தான் காசி ஆனந்தன். ஆமாம், அவரோட அதுக்கு பிறகு வந்து ஜெயலலிதா வந்து அந்த இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணுறாங்க. அப்படியே இந்த செய்தி எனக்கு. ஆமாம், இது ரத்து பண்ணுறாங்க. வேடார் நாட்டில் சிங்கங்களும் புலிகளும் அந்த நூலில் லஜபதி ராய் ஆதாரத்தோடு குறிப்பிட்டிருக்காரு. அவர்களுடைய ஈழ முகாம்களுக்கான அடிப்படை வசதி ஒரு சம்பவம் சொல்லணும். 2009 முன்னாடி 2008 இருக்கலாம் அநேகமாக. அப்போது ரவிக்குமார் ஒரு கட்டுரை எழுதுகிறார் ஜூனியர் வேடனில். இந்த மாதிரி ஈழ முகாம்களில் அடிப்படை வசதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதுகிறாரு. அன்னைக்கு மதியானம், கட்டுரை காலையில் பிரசுரமாகுது, அன்னைக்கு மதியம் ரவிக்குமார் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கிறார் கலைஞர் கருணாநிதி. அமைச்சு அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். கொண்டு வந்த பிறகு அதில் 100% சரி செய்தாங்கன்னு நான் சொல்லலை, அது எல்லாரையும் சாத்தியமும் இல்லை, நிதி ஆதாரத்தை அதெல்லாம் வச்சு. ஆனால் இந்த முன்னெடுப்பு அங்கே நடந்தது. இப்போவும் கட்டுமானங்கள் அந்த ஈழத்தமிழர்கள் முகாம்களில் நீங்கள் அங்கே போய் கேட்டு பாருங்கள், யாருடைய ஆட்சி. நான் நேரடியாக அதை பார்த்துருக்கேன். ரொம்ப நெருக்கமானவர்கள் ஈழ ஜெயலலிதா பீரியடில் என்எஸ்ஐயில் இருந்திருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச என் குடும்பத்திலேயே கூட இருந்திருக்காங்க. அதில் பாதிக்கப்பட்ட இன்னும் பல பேரை பார்த்துருக்கேன். அத்தனை பேர்கிட்ட அகதி முகாமில் போய் ஒரு வாரத்தை கேட்டுப்பார், யார் காலத்தில் அவங்க குறைஞ்சபட்ச கண்ணியத்தோடு வாழ்ந்தாங்க, யார் காலத்தில் அவங்களால வேலை செய்ய முடிஞ்சு வெளியில் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு உள்ளே போகணும், ஜெயில் மாதிரியே இருக்கும். இதை அவர் பேசுனதே கிடையாது. நடராஜன் கிட்ட ஸ்பான்சர்ஷிப் வாங்கி ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு ஆரம்பத்தில் நடராஜனோட ஆசீர்வாதத்தில் வந்தவங்க தான். அதனுடைய தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு இன்று வரை அதிமுகவினுடைய எல்லா கிளைகளுக்கும் ஆதரவாக இருக்காங்க. இவர் ஒருத்தருக்கு மட்டும் விசுவாசமா இல்லை, அதிமுக லேபிளோட வர்ற எந்த கட்சிக்கும் லாயலாக தான் இருப்பார். விக்கிரவாண்டி தேர்தலில் கேட்டார, நான் உங்களுக்காக உழைத்திருக்கிறேன், பரப்புரை செய்திருக்கிறேன், இந்த தேர்தலில் எனக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டாரு. இன்னும் தினகரனுக்கு எதிராக அவர் ஏதாவது பேசின வரலாறு உண்டா? ஊழல்கள்னு. சசிகலா கம்ப்ளீட் சரண்டர் சசிகலாக்கு. ஏன்னா இவங்க நடராஜனோட மனைவி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த வெட்டி இவர் தானே போய் பார்த்தா, முதல்ல போய் ஆமா உறவாய் போய் சந்தித்தோம் அப்படி இல்லை. அதில் அவர் காட்டின சோகம் இருக்குல்ல. இங்கே மாவீரர் நாளில் அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக நிகழ்ச்சி நடத்துகிற ஆளுங்க சசிகலாவுக்கும் இபிஎஸ்க்கும் சண்டைன்னொடனே அவர் காட்டின வருத்தத்தை பார்த்துருக்கீங்களா? அதுதான் ரியல். நான் வேணா பேசி உங்களை சேர்த்து வைக்கட்டுமா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதாவோட கன்விக்ட் ஆகுறாங்கல்ல, அதை மேல்முறையீடு பண்ண தேவையில்ல அப்படின்னா அதையும் வந்து சீமான் கடந்த காலங்கள்ல வாதாடி தேர்தலில் தண்டிச்சிட்டாங்க, அது போதும்னு. ஆமா, தேர்தலில் தண்டிச்சிட்டாங்க, அவங்களுக்கு எதுக்கு சிறை அப்படின்ற மாதிரி அதையும் பேசியிருக்கிறாரு.
ஸோ இதில் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்ற வாதம் இருக்குல்ல, அது குறைஞ்சபட்சம் இங்கே இருக்கிற ஈழத்தமிழர்கள்ட்ட 4 வார்த்தை கேட்டிருந்தா, அல்லது நிஜமாவே ஒரு புலிகளோட அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்ததுன்னு சொன்னால், முழுக்க இருந்துருந்துச்சுன்னு சொன்னால், அதை இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்பகமே இல்லை. லட்சக்கணக்கில் மக்கள் சாகும்போது வராத ஞானோதயம் ஒரு சாமியார் போயிட்டு வந்து சொன்னோடனே ஞானோதயம் வந்துருச்சுன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. இவங்களும் நம்புவாங்களா? இதுல இந்த சாமியார்னா யாரை சொல்றீங்க? ஸ்ரீ அவர் போயிட்டு வந்து சொன்னாராம், ஐயோ ஈழத்துல இவ்வளவு கஷ்டம்னு. அது வரைக்கும் சத்தா சாப்பிட்டுன்னு இருந்த அம்மா ஒரு சாமியார் வந்து சொன்னோடனே அவர் அப்படியே மனம் மாறிட்டாங்கன்னு நம்புறது இருக்குல்ல. அடிப்படை அது வந்து ஒரு நெருக்கடி அவருக்கு. வேற கையில அவர் வந்து பிரச்சாரம் செய்வதற்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தது. ஈழத்தை அவர் எடுத்துக்கிட்டார் மனக்கசப்போடு. அதன் பிறகும் கூட ஜெயலலிதா அதன் பிறகும் கூட ஈழத்துக்காக, ஈழ மக்களுக்காக எதையும் ஒரு 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 ரூபா காயின் அந்த பக்கம் நவுத்தி வச்சதா வரலாறு கிடையாது இதான். ஆனால் இவர்கள் ஜெயலலிதா குறித்து எதுவுமே பேச மாட்டாங்க. திமுக எதிர்ப்பு அந்த ஒரு ஓட் ஷேரை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. தமிழ் தேசியத்தை வச்சுக்கிட்டு அதை செஞ்சார், அவ்வளவுதான். இது நடராஜனோட ஆசீர்வாதத்தில் வந்த ஒரு பீஸு. கொஞ்சம் நிறைய பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை அவரால் கூட்டியிருக்க முடிஞ்சது, அவ்வளவுதான். ஓகே, அதாவது திராவிட இயக்கத்துக்காரங்க, திராவிட கும்பல் 10 நிமிஷம் தான் பேசுது அப்படின்னு சொல்ல வந்த இடத்தில் தவறுதலாக காளியம்மாள் 10 நிமிடம்னு பேசிட்டாங்க அப்படின்னு சாட்டை துரைமுருகன் சொல்றாரு. ஆனால் காளியம்மாள் வெளியே வந்து இன்னும் அதை பற்றி பேசல. இப்ப இந்த நடவடிக்கையை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இது இவர்களுடைய முரண்பாடு இருக்குல்ல. இப்போ நீங்க காளியம்மாளை நல்லபடியா மரியாதையா அவங்க வச்சிருந்தாங்கன்னா மேபி அவங்க அண்ணனுக்காக பேசிடுவோம். இப்போ வழக்கமா சொல்றாங்களே, இதுக்கு முன்னாடி வெளியில வந்தவங்க எல்லாம், கல்யாண சுந்தரம் சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க அண்ணன் அப்படிதான் குண்டக்க முடக்க பேசுவாரு, இருந்துட்டு சகிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி கூட காளியம்மாள் பேசியிருக்கலாம். இப்போ ஏன் உதவ வாங்குறாங்கன்னா 3-4 மாசமா அவங்கள மதிக்கல, அவருக்கான குறைந்தபட்ச மரியாதை கொடுக்கல, எந்த கட்சி நிகழ்ச்சியிலையும் அவர் மேடையத்தில் ஒரு மாதிரி தீண்டாமை கடைபிடிச்சு வந்த உடனே நீ அடி வாங்குன்னு அவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ தூக்கி போட முடியாது. கூடுதலாக ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்க. இவர் நான் தான் சின்ன பிரபாகரன் இவர் சொல்கிறார் இல்லையா, இல்லை பிரபாகரன் தான் என்னை ஒட்டுமொத்தமாக ஈழத்தையும் தமிழ்நாட்டையும் என்கிட்ட ஒப்படைச்சாருன்னு சொல்கிறாருல. இவர் நத்தம் சிவசங்கரனை அவர் தன்னுடைய தளபதிகளை எப்படி நடத்தினாருன்னு கேளுங்க, போயிட்டு இருந்தவங்க கிட்ட. இவர் நத்தம் சிவசங்கரனை எப்படி பேசியிருக்காருன்னு கேளுங்க. 1.5 நிமிஷத்து ஆடியோ 4 வாட்டி அவங்க அம்மாவை சொல்றாரு. 4 முறை வயிறு எரியுது. ஒண்ணுமே இல்லை. இது எதுக்கு தெரியுமா? இது இவரோட அவர் வந்து என்னை அடிச்சுட்டாங்க, எனக்காக போராட்டம் நடத்த வாங்கன்னு தலைவர்கிட்ட கேட்டார். இவர் அண்ணன் பேசுறாரு இல்லையா. சரி அண்ணன் நமக்காக வருவார். ஏன்டா நீ என்கிட்ட தானே பேசணும், நீ என்ன யாருக்கிட்டே சொல்லி போராடுறன்னு, அது உனக்கு பொருந்தாதா? இப்போ காளியம்மாள் ஏதாவது சொல்றாங்கன்னா நீ காளியம்மாளை கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே, எதுக்கு சாட்டை தரப்புக்கு வாய்ஸ் நோட் போடுறீங்க? ஸோ இவர் வார்த்தையின்படி இவரே நடந்துக்கிறது இல்லை. அண்ட் இவரே கொஞ்சம் ஸ்ருதி ஏறிச்சுன்னா இவர் என்னென்ன மாதிரி பேசுகிறாருன்னு தெரியாது. இவரை ஒரு சிம்பிள் கேள்வி, இந்த மாதிரி ஒரு நபரை பிரபாகரன் அவ்வளவு பெரிய கட்டமைப்பை உலகளாவிய அளவில் ஒரு சேட்டலைட்லேயே பாதி வச்சுருந்ததா உண்டு கேள்விப்பட்டது. அந்த கப்பல் நெட்வொர்க்கோ இதுவோ அவங்க நடத்தின அந்த அசாத்தியமான ஒரு இது இருக்கு இல்லையா. மற்ற விமர்சனங்கள்லாம் பிறகு ஆனாலும் கூட ஒரு நாட்டில் ஒரு இராணுவத்தை நடத்துகிற அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் திறன் இருக்கிற ஒருத்தர் இந்த ஆளை நம்பினாருன்னு சொல்கிறது இருக்குல்ல, இதுவே அடிப்படை. இதுதான் பிரபாகரனுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதி, அவமானம். எல்லாரும் படம் எடுக்க போன அந்த கெட்டவன் டைரக்டர் நந்தகுமார் அவர் என்ன சொல்றாருன்னா, சீமான் அங்கே போயிருக்கிறாரு, அங்கே அவங்க தொலைக்காட்சி நடத்தினாங்க இல்லையா, அந்த தொலைக்காட்சியில் யாழ்மதி அப்படின்னு ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க அங்கே செய்தி வாசிப்பாளரா. அவங்க ஒரு இறந்து போன தமிழ்ச்செல்வனுடைய மெய்காப்பாளரோட மனைவி. அவரு இறந்துட்டாரு, அதனால இவங்க தனியாக அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு, அப்புறம் அந்த பொண்ணை வந்து விடாமல் பின்தொடர்ந்து அங்கே ஒரு கேன்டீன் இருந்திருக்கு, அங்கே அவங்க சாப்பிட வருவாங்கன்னு டெய்லியும் போய் அங்கே உட்காந்துருந்து அவங்க வந்து இதை சேரலாதன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, சேரலாதன் வந்து இவங்கள்ட்ட சொல்லிருக்கிறாரு, இனி நீங்கள் வந்து அந்த கேன்டீனுக்கு போய் சாப்பிடாதீங்க, எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அவங்க வந்து இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் நடந்ததா அவர் சொல்கிறாரு. கூடவே அப்போ இருந்தவர். ஓகே, இப்போ சீமான் அங்கே போயிட்டு அங்கேயும் இதே வேலை தான் போயிருக்காரு. அங்கேயும் இங்கே வந்து இந்த கதை இப்போ சொல்லியிருக்காருல, ஃபெலிக்ஸோட பேட்டியில் சொன்னார்ல, நான் தான் காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னு. ஸோ முதல்ல கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். சரி, இப்போ இதில் சாட்டை வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாப்புல, எங்கள் அண்ணன் வந்து சொன்னது ஒரு 10 விழுக்காடு 5 விழுக்காடு தான் இருக்கும், இன்னும் 90 விழுக்காடு வந்து எங்கள் அண்ணன் வெளில சொல்லலை. இது அங்கே இருந்த புலிகளுக்கு, அவங்க என்ன சர்வதேசத்தில் இருக்கிறாங்க, அவங்க சொன்னாதான் வெளியே தெரியும். இங்கே தமிழில் இந்தியாவில் புலிகள் தடையில் இருக்கிறதுனால அவங்களால அதை வெளியே வந்து முழுசாக சொல்ல முடியல அப்படின்றாங்களே.
இல்லை, இது லாஜிக்கலாக முதல்ல பார்க்கலாம். எப்படி ட்ராவல் பண்ணி போனோம், எங்கே வந்து எந்த இடத்துல இறங்கணும், எப்படி கப்பலில் போட்டில் படுத்துட்டு போனேன், இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மாட்டாதது மொத்தமாக அழிச்சாச்சு. இதில் சொல்லக்கூடாதுன்னு நான் அது ஆக்சுவலாக என்னன்னு சொன்னால், அண்ணனோட கெப்பாசிட்டிக்கு இதை மாதிரி இன்னும் 20 மடங்கு அதிகமாக கதை சொல்ல முடியும். மாட்டிக்கிட்டோம் அல்லது வேறு வழி இல்லாமல் அடக்கி வச்சுருக்கோன்னு வேணால் சொல்லலாம். நீங்கள் மறைக்கிறதுக்குன்னு இது வந்து தர்க்கமே இல்லாத தொடர். இது வந்து இதில் எந்த லாஜிக்கும் கிடையாது. விஷயம் என்னென்னா எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, அதோடு நிறுத்திக்கிறாங்க கதையை. அதுக்கு மேலே அவர்கள் ஸ்ட்ரெச் பண்ணாமல் இழுத்துக்கிறாங்க. ஒருவேளை ஒரு மரியாதைக்காக அவங்க செஞ்சுருக்கலாம் கூப்பிட்டு. ஆனால் ரொம்ப தீவிரமாக போர் நடந்த போது என்னை கூப்பிட்டு வச்சு சோறு போட்டாருங்கிறது வந்து எனக்கு தெரியறது ஏதோ வேற ஒரு உளவுத்துறை வந்து அவர் பேரை கெடுக்கணும்னு செஞ்சாலுடைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று இவங்க எல்லாருமே கிளைம் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நியாயமான உங்களோட அனுபவத்துலேருந்தே சொல்லுங்கள். சீமானுக்கு முன்பு பிரபாகரனை தீவிரவாதின்னு பார்த்தாங்களா? எத்தனையோ பேர் அவர் இறந்து போயிட்டாருன்ன போது சாப்பிடல, ரொம்ப வெறுத்து போய் உட்கார்ந்துருந்தவங்க ஏராளம். ஒரு இந்தியா டுடே அப்போ எழுதியிருந்தது என்னென்னா, ஒரு மாதிரியான ஒரு இறுக்கமான அமைதியில் இருக்குது தமிழ்நாடு அப்படின்றதான் நான் படித்த செய்தி வந்தபோது, அவர் கொல்லப்பட்ட போது. அதற்கு முன்பு நான் பிரைமரி ஸ்கூல் டைமில் எனக்கு நினைவு இருக்குது, பிரபாகரனை பற்றி பசங்களுக்குள்ளே பேசியிருக்கோம். நான் 6வது படிக்கும்போது அங்கே இப்போ பொருள்லாம் கலெக்ட் பண்ணதெல்லாம் உண்டு, எல்லா பசங்களும் அப்போ எல்லாருக்கும் தகவல் தெரியும். நான் வந்து தான் பிரபாகரனுக்கு ஒரு அடையாளமே பெற்றுக் கொடுத்தேங்கும் போதே இவங்க எந்த அளவு கற்பனையில் வாழ்கிறாங்க அல்லது அயோக்கியதா. பிரபாகரனுக்கு மேலே ஆமாம், நான் தான் கொண்டு வந்து விட்டதே நான் தான். பொட்டமான இன்னொரு ஆடியோ வந்துச்சுன்னா பிரபாகரனே அவர் சொல்லியிருப்பார். பொட்டமானே எனக்கு மயிறுன்னு சொன்ன மாதிரி பிரபாகரனே கூட அவர் சொல்லியிருப்பார். இவர்கள் எல்லாத்துக்குமே அது ஒரு கருவி தொடர். இன்னொன்று, இப்போ ஈழத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் வறுமையின் கோரப்பிடியில் இருக்காங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மக்கள் இருக்காங்க. முன்னாள் போராளிகள் ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க. எனக்கு ராடிசன் ப்ளூ மாதிரி ஒரு ஹோட்டலில், ஜிம் இல்லாத ஹோட்டலில் நான் தங்க மாட்டேன்னு உங்களுக்கு சொகுசு கேட்குற உங்களுக்கு ஒரு மூட்டை அரிசி, ஈழத்தில் இருக்க மக்களுக்காக ஒரு மூட்டை அரிசி உங்கள் கையிலேருந்து போயிருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அது அவருக்கு அவசியமே இல்லை. புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் மட்டும் போதும், கலெக்ஷனுக்கு மட்டும்தான் ஈழம். இங்கேயும் அவர் அந்த தமிழ் தேசியங்கிறத வந்து ஒட்டு மொத்தமாக வேறு யாருக்கும் ஷேர் கொடுக்காம தான் மட்டுமே கைப்பற்றி மொத்தமாக அதை காலி பண்ணி அது கூடுதலாக ஒரு வேலை செஞ்சுருக்காரு. எல்லாரையும் துரோகி பட்டியலில் சேர்த்துட்டார் திருமாவளவன். இவர் யாருடைய தட்டிலிருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாரோ, அதாவது தமிழ் தேசியங்கிற ஒரு கண்டென்ட்டை வச்சு தான் அவர் இத்தனை நாள் சாப்பிட்றாரு. இல்லை, அதான் அந்த குற்றச்சாட்டுக்கு வரேன். சாட்டை என்ன சொல்கிறாருன்னா, துரோக கும்பலோடு, திராவிட துரோக கும்பலோடு நெடுமாறன் சேர்ந்துட்டாரு, திருமாவளவன் சேர்ந்துட்டாரு, வேல்முருகன் சேர்ந்துட்டாரு, வன்னியரசு வந்து ஒரு துரோகி, அவரும் வந்து சேர்ந்துட்டாரு. இப்படி எல்லாரையுமே இப்போ அன்றைக்கு வந்து கலைஞர் திமுகவை மட்டும்தான் துரோகிகள் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு யார் யாரெல்லாம் இந்த தமிழ் தேசியத்தின் முகமாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் துரோகிகள் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் சொல்கிறான். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை சாதாரணமாக சொல்லணும்னா, அவங்க எல்லாம் போயிட்டு வந்து நல்ல கான்டாக்டில் இருந்தபோது எல்டிடியே அழியலை. நீ போய் உட்காந்து திருட்டு வந்து நான் தான் போனேன் அண்ணனை பார்த்தேன்னு சொன்ன பிறகு தான் அவங்க அணிஞ்சாங்க. இவர் எவ்வளவு நன்றி இல்லாதவர், எந்த அளவு தனக்காக எது ஒன்றையும் மேனிப்புலேட் பண்ணக்கூடியவருங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். ஏன்னா இவரை ஒட்டு மொத்தமாக வளர்த்து விட்டதே இவங்க எல்லாரும் தான். குறிப்பாக நெடுமாறன் திமுகவோட சமரசமாகி போயிட்டாருன்னு சொல்கிறது மாதிரி. ஏன்னா அவருடைய திமுக எதிர்ப்புனாலேயே வந்து இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு கேட்குறாரு. அப்புறம் சமரசம்னா எப்படி? அவரோட தினமணியில் கட்டுரை எழுதுவார். ஜெயலலிதாவை எடுத்து எழுதுனதா எனக்கு நினைவே கிடையாது. திமுக எடுத்து எழுதுவார். அவர் பிரச்சனையை நான் என்ன குற்றம் சாட்டுவேன்னா, நெடுமாறன் மேலே இவர்கள் விடுதலை புலிகளை திமுக மீது இருக்கிற வெறுப்புனால தவறாக வழிகாட்டினாங்க. அப்போது ஒரு செய்தி சிதம்பரம் சொன்னது. அது ஒரு சமரச உடன்படிக்கை ஒன்று இந்தியாவோட தலையீட்டில் தயாராகுது. புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும். அது டிராஃப்ட் கூட ரெடி ஆகி இவருடைய மேஜைக்கு வந்தாச்சு. குறுக்க இவங்கெல்லாம் பூந்து இவர்கள் எல்லாரும் தலையிட்டு, இல்லை பாஜக ஆட்சிக்கு வரப்போகுது, போகிற நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உசுப்பி விட்டு இதை வந்து ஒரு தனிப்பட்ட ஈகோ இஷ்யூவாக மாற்றினதன் பிறகு, இதை சிதம்பரம் சொல்லலை, இது அப்போது இந்தியன் எக்ஸ்பிரஸில் பெயர் குறிப்பிடாமல் வந்தது. என்னென்னா, சண்டையை நிறுத்துறது, அந்த இந்தியா முன்னாடி அந்த ஒப்பந்தம் இருக்குல்ல, இந்தியா தலையீட்டில் செஞ்ச அந்த ஒப்பந்தம் இருக்குல்ல, அதிலிருந்து சில மாற்றம், வடக்கு கிழக்கு இணைக்கிறது, சில சமரசங்களை இவங்களை ஒத்துக்கிட்டு போரை நிறுத்துறதுங்கிற ஒரு உடன்படிக்கை ரெடி ஆகுது. அதை வேண்டாம், பாஜக வருங்கிற நம்பிக்கையில் அந்த போரை தொடர செய்தது இவங்களோட தலையீடு. இதுதான் வந்த செய்தி. சரி, பரவாயில்ல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு பிழையாக கூட இருக்கலாம், அதை விட்டுருவோம். மற்றபடி பார்த்தா இந்த ஈழம்ங்கிறத வச்சுட்டு தன்னுடைய சொத்தை பன்மடங்கு பெருக்கினது யாருன்னு கணக்கு போட்டால் எவன் துரோகின்னு தெரிஞ்சிருமா?
யார் ஈழ மக்கள் குறித்து கடுகளவு கரிசனம் கூட இல்லாமல் அவங்கள பற்றி கவலைப்படாமல் புலம்பெயர் தமிழர்களை மட்டுமே வச்சு வியாபாரத்தை நடத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருமா? இது எல்லாத்தையும் பார்த்தா இவர் தான் வருவாங்க. அதெல்லாம் கூட இல்லாமல் ஒரு கட்டமைப்பை ப்ராப்பராக நடத்த தெரியாதவருங்கிறது வந்து வாரம் எக்ஸ்போஸ் ஆகும். இவரை நம்பி அவங்க கொடுத்தாங்கங்கிற அந்த ஆர்கியூமெண்ட்டும் சரி, அல்லது நான் தான் தகுதி இல்லை தலைவன் இவர் ஒரு கற்பனையில் நடத்துறது சரி, இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் இவர் ஒரு மோசடியாளர் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, ஒரு கடுமையான நிர்பந்தம் சீமான் தரப்புக்கு உருவாயிருச்சோ? காளியம்மாள் பேசுனது வந்து இல்லை, வேற ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு அதை நிலைநாட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாயிட்டாங்க. இல்லை, அது இவங்களுடைய ஒரே ஆயுதம் இது, அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ பிரபாகரனுடனான சந்திப்புங்கிறத வச்சு தான் அவங்களுடைய ஒரு இன்டர்நேஷ்னல், இவரே சொல்கிறார், கிருஷ்ணகிரி பிரபாகரன், கரு பிரபாகரனா, அவர் சொன்ன ஒரு இது என்னென்னா 13 வருஷமாக இவங்க நவம்பர் மாதம் மாவீரர் நாள் கலெக்ஷனை உலக அளவில் போடுறாங்க. ஒரு முறை கூட ₹1 கூட மாவட்டங்களுக்கு வந்ததில்லைன்றார் அவர். இவருக்கு வெறும் பேச்சின் மூலமாக என்னோட அசஸ்மெண்ட்டில் என்னுடைய அனுமானத்தில் தெரியறது என்னன்னு சொன்னால், இவரோட பேச்சின் வழியாக வர்ற அந்த ஒரு அசாத்திய வருமானம் இருக்கு இல்லையா, இது மற்ற பேச்சாளர்கள் மேலே பொறாமப்பட வைக்குது. இந்த நிர்வாகிகள் மேலே அவருக்கு பெரிய பொறாமை இருப்பது இல்லை. மணி செந்திலோ பிரச்சனை இல்லாமல் இருக்கார். இன்னொருத்தர் அந்த கலெக்ஷன் பார்த்துக்கிறவர் யார், பாக்யராசன் மேலெல்லாம் இவருக்கு சிக்கலே வர்றதில்லை. இவருக்கு யார் மேலே கோபம் பயம் வருதுன்னா காளியம்மாள், ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், இப்படி வந்து நல்லா பேசுகிறவங்க. ஏன்னா இவர் வந்து வெறும் பேச்சாலேயே இவ்வளவு பெரிய பலனை இவர் அனுபவிச்சிடுறார். அதனால அந்த பொறாமை. இன்னொரு பேச்சாளர் வந்து நம்மளை காலி, ஆமாம், இன்னொரு பேச்சாளரால் தான் இந்த இடத்த விட்டு என்னை நகர்த்த முடியும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. அதை இப்போ காளியம்மாளை போய் கன்வின்ஸ் பண்ண முடியலைங்கிறதுனால இவங்க சாட்டையை வச்சு நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வர்றாங்க. அவர்களுடைய ஒற்றை மூலதனம் இது. பிரபாகரனை சந்திச்சாருங்கிற ஒன்று, பிரபாகரன் என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கங்கிறது ஒன்று. இது ஒரு வழிபாட்டு குழு மாதிரி இவங்க எல்லாரும் நம்பிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஓட்ட விழுவுது இல்லையா, இப்போது ஆட்கள் போகிறதுங்கிறது அவரால் வந்து என்னமாவது பண்ணி பேச்சப் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ரஜினியை மீட் பண்ணுறதோ அதெல்லாமும் செய்கிறாங்க. பட் இந்த சமாதானம் இருக்குல்ல, இப்போ நாங்கள் 2 நாள் தான் சந்திச்சோன்னு, இனி சீக்ரெட் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? இனிமேல் மாற்றுறது யார் உயிரோடு இருப்பது யார்? இல்லை, நீ தான் பிரபாகரனை மாதிரி ஒரு வாரிசு நான் கொண்டு வரேன்னா சரி ரைட், அன்னைக்கு அவங்க ஏமாந்துட்டாங்க, நீங்கள் அட்லீஸ்ட் செஞ்சிங்களா? பிரபாகரனுடைய வாரிசுகள் எல்லாம் களத்தில் இருந்தாங்க. உங்கள் வாரிசுகளை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாரை ஊரா விட்டு பிள்ளைய 10வது படிக்கிற பிள்ளைய விட்டு கட்சி மீட்டிங்கில் பேச விடுறீங்க. உங்கள் பையனை பற்றி கேட்டால் இல்லை அவன் படிக்க வேண்டிய நேரம் இது, அவன் படிக்கணும், அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வரணும். அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலு அது தெரில, அது இன்னும் ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அதுலேயும் கூட போட்டோம், சார்லஸ் ஆண்டனின்னு அவர் பையனுக்கு பேர் வச்சிருக்காரு, கிறிஸ்டியன் நேம். இவர் ஏன் தான் பேரை பார்த்து பயப்படுறாருங்கிறதும் தெரியல. ஒரு முரண்பாட்டோட மூட்டை இவர். ஒரு பொய்யை என்னமாவது பண்ணி உண்மையாக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த பொய்யின் மீது அவங்களுக்கு ஏன் இவ்வளவு பிடிவாதம் இருக்குது? அதான் கேள்வி. ஏன் இந்த பொய் மேலே கடந்து உருள்றாங்க? மற்ற எல்லா விமர்சனத்தையும் லைட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. டோன்ட் வெரி பிக் அப்படின்னு, பொம்பளை கேஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சிம்பிளாக தாண்டி போகிற இவர்கள் இந்த பொய்க்கு ஏன் கடந்து உருள்றாங்கன்னு சொன்னால், இந்த பொய் தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. இதுதான் அந்த முதலீட்டுலேருந்து வர்ற ரிட்டர்ன் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த பொய்யை கட்டி உருண்டுகிட்டு இருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங் நின்றுச்சுன்னா இந்த கதைகளை வந்து ரஜினிக்கு மாற்றி தொழிலை மாற்றுறதுக்கான வாய்ப்பு உண்டு. குளத்தூர் மணி திவிக தலைவர் அவர் வந்து பாலிமருக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு, முன்னாடி கொடுத்த பேட்டி. அதில் அவர் தெளிவாக சொல்கிறாரு, அதிகாரப்பூர்வமாக 12 நிமிடங்கள் தான் பிரபாகரனை சீமான் வந்து சந்தித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் புலிகளோடு நேரடியாக தொடர்பில் இருந்தவர். அப்படி உண்மை இருக்கும் பொழுது அந்த உண்மை ஏன் வெளியே எடுபட மாட்டேங்குது? அது என்னன்னா தொடர், அது ஒரு அந்த கட்சியை புரிஞ்சுக்கிறதுலையே இது ஒரு தீவிர மத நம்பிக்கை இருக்கிற ஒரு குழுவை போல. இவங்களுக்கு சும்மா என்ன சொல்றது, ஒரு கற்பனையை நம்புற ஒரு இயல்புல சேர்ற ஒரு கூட்டம். ஒரு இளம் வயசுல நமக்கு இருக்கும் தெரியுமா, அந்த ஆவேசமாக பேசுகிறவங்கள்ட்ட அந்த மாதிரி ஈர்க்கப்படுறவங்க. அவர்கள் அந்த பொய்யை நம்ப விரும்புகிறாங்க. சீமானே வந்து சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொய் ஜாலியாக இருக்குது, கிளுகிழுப்பாக இருக்குது. அதனால் அந்த கிளுகிழுப்போடே வந்து நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம். எப்போன்னா இளமையை தொலைச்சிட்டு தெருவில் நிற்கும் போது தான். குடிகாரனுக்கு எப்படி இந்த குடியினால தான் நம்ம நாசமாக போகிறோங்கிறத ஒத்துக்க மாட்டணும். ஒரு தீவிர குடிகாரனுக்கு எப்படி குடியினால நாசமாக போகிறோன்னு ஒத்துக்க மாட்டணும். இவர்களும் இந்த கற்பனையை நம்புகிறவங்க. நம்ம பொதுவாகவே இந்த கற்பனையின் மீது ஒரு விருப்பம் இருக்கும். மேலே மோரோவர் இது ஒரு வெறுப்புனால வர்றது. நம்ம கஷ்டத்துக்கு எல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் காரணம் அப்படின்னு இவங்க நம்பிட்டு இருக்கும்போது இந்த கிளுகிழுப்புக்கு ஆட்பட்டுறாங்க. அண்ட் அதுலேயே ஒரு 10 வருஷமாக நாம் இப்போ சட்டம் இல்லாமல் ஒரு 10 வருஷம் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோமே, பைத்தியமாக இருந்திருக்கேன்னா. இப்போ போயிட்டு வெளியில் வந்து இல்லை நான் பைத்தியமாக இருந்தேன்னு ஒத்துக்க முடியாது. இப்போ என்ன செய்யணும்னா அந்த 10 வருஷம் நான் சட்டம் இல்லாமல் இருந்தது நியாயப்படுத்தணும்.
கிட்டத்தட்ட இவர்களும் அந்த மாதிரி ஒரு நியாயப்படுத்துகிற ஒரு போக்கில் இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி செஞ்சது தப்பு இல்லை, நான் இதுக்கு முன்னாடி ஏமாறலைங்கிறத காட்டுறதுக்காக இவர்கள், அல்லது ஒருவேளை இவங்களுக்கு தன்மானம், சுயமரியாதை அல்லது ஒரு பகுத்தறிவு, இது ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இவங்க சைடில் இருந்தே 100 கேள்வி வந்திருக்கும். இப்போ இன்னொரு விஷயத்த சாட்டை துரைமுருகன் சொல்கிறாரு. இப்போ சீமான் இந்த மேடையில் இப்போ நடந்த மாவீரர் நாள் கூட்டத்தில் ஒரு புதிய கதையை வந்து அவிழ்த்திருக்கிறார். பகலவன் திரைப்படத்து கதையை நான் வந்து பிரபாகரன்கிட்ட சொன்னேன், பிரபாகரன் வந்து இது நல்லா இருக்குது, இதை படமாக பண்ணு அப்படின்னு சொன்னதா சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த 4 மணி நேரம் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவரோட பேட்டியில் அதை அவர் வந்து குறிப்பிடலை சொல்லிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் இதையும் நியாயப்படுத்துகிறாங்களே, 2009 எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. ஆனால் மற்ற விஷயங்களை பற்றி தான் அந்த பேட்டி விகடன் பேட்டியில் இருக்குது. ஆனால் இந்த பகலவன் கதையை சொன்னதா அந்த பேட்டியில் இல்லை. நீங்கள் இப்போ இவர் சீமானை உட்கார வச்சு கால வரிசைப்படி இந்த கதையெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னால் மாட்டிக்காரு. அவர் 2009-7 அவருக்கு நிறைய விஷயம் பொருந்தாது, கால வரிசைப்படி சொன்னால் மாட்டிக்குவார். அதோடவும் ஒரு அடிப்படையில் ஒரு கேள்வி, ரொம்ப ஒரு போர் நெருக்கடி இருக்கிற ஒரு இடம், சுலபத்தில் அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிற, அதீத ஆபத்து இருக்கிற ஒரு நபர், இவர் இப்படி சர்வசாதாரணமாக வந்து பார்த்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவங்க இருக்கிற போராளிகளாலே அவ்வளோ சுலபத்தில் பார்க்க முடியலன்னு இருக்கிற ஒரு நபர். நம்ம ஊர்லேயே ஒரு கலெக்டரை சாமானியத்தில் பார்த்துட முடியாது. அந்த அட்டாக்கு போகிற கரும்புலிகளே முன்னாடி நாள் சாப்பாட்டு மேடையில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அக்சஸ் குறைவாக தான் இருக்கும். இங்கே நம்ம போனாலும் கூட ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க, எல்லாம் நல்ல விதமாக 4 வார்த்தை சொல்லுவாங்க. எல்லாம் ராணுவ இயக்கம். இவர்கிட்ட வந்து தன்னோட உத்தி, எதிர்கால திட்டம், இது எல்லாத்தையும் ஒப்படைக்க வேண்டிய தேவை என்ன? எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கும் அவருக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? ஏன் இதுக்கு முன்பு இருந்த தலைவர்களை எல்லாம் விட்டுட்டு இவரை ஏன் அவர் தேர்வு செய்யணும்? இது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. தர்கம் வந்து 1+1 2 தான் இருக்க முடியும். அதான் விஷயம். இவரை தேர்வு செய்வதற்கு எந்த விதமான ஒரு இயக்குனர், ஒரு அமைப்பை கட்டி கொண்டு போகிறதுக்கான வலு கிடையாது. மேடையில் பேசினா கூட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு தகுதியை வச்சுட்டு பிரபாகரன் இந்த மாதிரி ஒரு நபரை தேர்வு செய்வாரா? இந்த மாதிரி ஒரு நபரை சும்மா சீமான் எடுப்பாரா கட்சிக்கு தன்னோட இதுக்கு? இல்லை. இப்போ தான் பிள்ளைக்கு ஸ்கூலை வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்காரு? சர்வதேச அளவில் இப்போ பிள்ளை வந்து எது பெஸ்ட்டாக கொண்டு வருமோ அப்படி ஒரு ஸ்கூலை தானே அவர் செலக்ட் பண்ணுறாரு. பிரபாகரன் நாட்டை ஒப்படைச்சிட்டு போகும்போது அப்படி தானே பண்ணியிருப்பாரு. உங்களை விட சுமாராக பண்ணியிருக்க போகிறார் அவர். இது அடிப்படையில் எந்த தர்க்கமும் இல்லாத ஒன்று. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை நியாயப்படுத்துறதுக்கு, இவர் ஒப்படைச்சாருன்னு சொல்கிறதுக்கான, அப்படி சொன்னால் தான் அந்த ஒன்று தான் தகுதி. இந்த சாமியார்கள்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மகாவிஷ்ணு இருக்கான்ல, அந்த பையன் என்ன சொன்னான்னா, நான் சும்மா காமெடி பண்ணிட்டு தான் இருந்தேன், திடீர்னு ஏதோ மலைக்கு போனேன், சித்தர் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு, கதை முடிஞ்சு போச்சா, நீ எப்படா சாமியார் ஆனாங்கிற கேள்வியை அத்தோட க்ளோஸ் பண்ணானுங்களா, அவ்வளோதான், கடவுள் வந்தார் என்கிட்ட கொடுத்தாரு, கதை முடிஞ்சு போச்சு, சொத்தை எழுதி கொடுத்தாச்சு. இவங்களும் அதே மாதிரி தான். அவர் ஒரு அவதார புருஷன் எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன், தட்ஸ் இட். இவங்க சிம்பிளாக அதை வந்து முடிக்க பார்க்குறாங்க. நான் எப்படி அதை டேக் ஓவர் பண்ணேங்கிறத முடிக்க பார்க்குறாங்க. இந்த மகாவிஷ்ணு எப்படியோ, அரசியல் மகாவிஷ்ணு இவர் எப்படி எமர்ஜ் ஆகுறாரு, அப்புறம் எப்படி 8% ஓட்டு வாங்கினார்னா, ஸோ சிம்பிள். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சீமான் இருக்கான், நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பைல்வான் ரங்கநாதன் இருக்கான். அவன் மண்டையில் தட்டி உட்கார வச்சா நம்ம நார்மல் மனுஷனாக இருப்போம், இல்லைனா இந்த மாதிரி ஆகும். நேச்சுரலி இவரால் தன்னை உள்ளுக்குள்ளே சீமான் இருக்கிற ஒரு குழுவை இவரால் வந்து வசீகரிக்க முடியுது. அண்ட் மோர் ஓவர் திமுக எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்புங்கிறது ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அதை இலக்கு வச்சு இவங்க எல்லாருமே சண்டை போடுறாங்க. அந்த 8% ஓட் பேங்க்குக்கு தான் அந்த அதிமுக எதுவுமே வேண்டான்னு சொல்கிற ஒரு செக்ஷனை டார்கெட் பண்ணி தான் ஒருத்தர் வந்திருக்காரு, விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்தபோது இவங்க சேர்ந்துக்குவாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் நெகோசியேஷனை பெருசாக்கலாம்னு நினச்சிருக்காங்க. அது காலியாவது இப்போ உடனே வாயிலை வயத்துலேயும் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. விஷயம் அவ்வளவுதான். இந்த ஏரியாவோட ரீச் பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லாருக்குள்ளே இருக்கிற சீமானை அவரால் எழுப்பி விட முடியுது. இவ்வளவுதான் அந்த கணக்கு. இந்த கணக்கை வச்சுக்கிட்டு தான் மற்ற எல்லாமே இதுக்கு செய்யப்படுகிற அலங்காரம், ஈழம் இதுக்கு செய்யப்படுற ஒரு அலங்காரம், அல்லது இந்த மணல் கொள்ளை இதெல்லாம் இதுக்கு செய்யப்படுற ஒரு அலங்காரம். சரி, வேதாந்தாக்காரனை எதிர்க்கிறீங்க, அது எப்படி அந்த கிரானைட் முதலாளிகள், தாதுமணல் மற்ற முதலாளிகளோட எப்படி இணக்கமாக போக முடியுது? ஐயான் அவர் பழனிசாமி அவங்ககிட்ட எல்லாம் எப்படி போய் இணக்கமாக அவங்களால பத்திரிக்கை கொடுத்துட்டு ஒட்டி உறவாட முடியுது? தெரியுது இல்லையா? இவங்களுக்கு அந்த லட்சியம் இதெல்லாம் கிடையாது. இந்த ஓட் பேங்கை கேப்சர் பண்ணுறதுக்கான இது ஒரு பாதை, அவ்வளவுதான். இவரால் எந்த சூழல்லையும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்க முடியும். லைக்கா கதை என்னாச்சு? முதல்ல லைக்காக்கு என்ன குதிச்சாரு, கடைசியாக லைக்கா பற்றி ஏன் பேசுறதே இல்லை? செட்டில் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இதுதான் எல்லா இடத்துலையும். ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் ஓட்டு உடைக்கிற ஒரு குழு. அண்ட் அதோட குவாலிட்டி அதிமுக விசுவாசம், இவ்வளவுதான் கணக்கு.
மற்ற எல்லாமே இதற்கு செய்யப்படுகிற அலங்காரம். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி.